உறவுகளுக்கு வணக்கம். சிவில் தமிழா யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நம்ம கட்டிடம் மற்றும் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போட போகிறோம். அதில் ஒரு முதல் வீடியோவாக இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கட்டடத்துக்கு சீலிங் பிளாஸ்டிங் பண்ணாமல் அந்த சீலிங்க்கு பிளாஸ்டர் பாரிஸ் பட்டி பார்த்து அந்த ஜாயிண்ட்டை எல்லாத்தையும் அப்படியே பிளாஸ்டர் பாரிஸ் பட்டி பார்க்குறோம். அந்த பட்டி பார்த்ததுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க் இல்லாமலே அதுக்கு அதை அப்படியே ஒரு 3 கோட் பட்டி பார்த்து அந்த சீலிங்கை ஃபினிஷிங் பண்ணுறோம். சைடு வால் மட்டும் ஃபினிஷிங் பிளாஸ்டிங் பண்ணி அதுக்கு நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறோம். இது ஒரு ஃபாரினர் ஹவுஸ். அவங்க சீலிங் பட்டி எங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணாமலே நீங்கள் அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இன்ஜினியர் சார்கிட்ட கேட்டதுக்கு என்னங்க, அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறோம். அது இல்லாமல் பட்டி தேய்க்கிற அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இது பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஈஸியான ஒர்க்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் பெயிண்டிங் ஒர்க்கில் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பெயிண்டருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறத நீங்கள் இதில் பார்த்தா தெரியும். இந்த தேய்க்கிற வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு. அது அடுத்தடுத்து இனி நிறைய கட்டட சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு பெயிண்டருங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ இனி நீங்கள் சிவில் தமிழா இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பெயிண்டர் இந்த ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த வேலையில் வர சந்தேகங்கள் அது எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சில உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் கமெண்ட்ஸில்.